போஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி ஸோ எப்படி வந்துட்டு டெக்ஸ்ட்டோட மாஸ்கிங் அப்படின்றது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்பார்க் போஸ்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கோட கவர் பேஜு, அதே மாதிரி உங்களோட போஸ்ட்டு, அதே மாதிரி ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபோட தம்ப்நெயிலு, சேனல் ஆர்ட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் ஸ்பார்க் போஸ்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஸ்பார்க் போஸ்ட் அப்படின்றதுக்கு போகிறோம். ஸோ அதனால் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மை போஸ்ட் அப்படின்றது இருக்கும். டெம்ப்ளேட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றும் வந்துட்டு காமிச்சிருக்கும். இதில் வந்துட்டு அந்த எல்லோ கலர் மார்க் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு பே பண்ணி தான் நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற விஷயங்கள் பே பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மை போஸ்ட்டுங்கிறது நான் ஆல்ரெடி ஏதாவது டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த டிசைன் பண்ண விஷயங்கள் வந்துட்டு காமிக்கும். இல்லை நான் புதுசாக வந்துட்டு நான் ஏதாவது வந்துட்டு நான் கிராஷ்லேருந்து ஆரம்பிக்கணும், புதுசாக வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படின்றத நீங்கள் கொடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வந்துட்டு சர்ச் பண்ணி அன்ஸ்பிளாஷ் இல்லை பிக்ஸாபேலேருந்து வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ இமேஜ், காப்பிரைட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா கேலரியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜஸ் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கேலரியோட இமேஜஸ் வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சாலிட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சாலிட் கலர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு கலர் பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கலர் பேக்ரவுண்ட் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் மாஸ்கிங் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட் மாஸ்கிங்க்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீ ஃபோட்டோஸ் அப்படின்றதுக்கு போகிறேன். ஸோ ஃப்ரீ ஃபோட்டோஸ் போய்ட்டு வந்துட்டு கலர்ஃபுல் பிஜி அந்த மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய மல்டி கலராக இருக்கக்கூடிய வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு நம்மளுக்கு சைஸஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான சைஸில் வேணுமோ அந்த மாதிரியான சைஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ஓகே, இது எனக்கு ஒரிஜினல் சைஸே போதும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் சைஸ் கொடுத்துட்டு டன்னுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு என்னோடய டெக்ஸ்ட் அப்படின்றது நான் கொடுக்கணும். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய டைட்டில் அப்படின்றது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டியூட்டர் அப்படின்றது, அதே மாதிரியே வந்துட்டு ஈரோடு. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இமேஜ் வந்துட்டு பெருசு பண்ணணும். ஸோ எந்த தூரம் வரைக்கும் உங்களுக்கு பெருசு பண்ணணுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் அப்படின்றத வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் இதில் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கே கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்றத வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் வந்துட்டு போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபாண்ட் வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஷேப்பு, எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஷேப் அப்படின்றதுக்கு போகிறேன். ஸோ ஷேப்புக்கு போயிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களால் வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டுங்கிறது காமிக்கும். இந்த அடோப் ஸ்பார்க் அப்படின்ற அந்த பர்டிகுலர் இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் லோகோன்னு கொடுத்திங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்தா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ போஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த இடத்துல வந்துட்டு வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு இதுக்கான பேக்ரவுண்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான கலர்ஸ் அப்படின்றது இங்கே கொடுத்திங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வேணுங்கிற கலர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கலருங்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட் மாஸ்கிங் அப்படின்றது வந்துட்டு இந்த டூல் வச்சு நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இது உங்களோட டைட்டில் எஃபெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Like, share and subscribe. Thank you for watching.